உணர்வற்றவர்ங்கிறது விடுபடுதல்னு பேர். அந்த விடுதலை தான் நமக்கு வந்து கிடைக்காம திண்டாடுறோம். எல்லாருமே விடுதலை ஆக மாட்டோம். அப்போ என்னன்னா, நீங்களாம் யாரையும் வந்து ஒரு ஈகோவாக பேசிக்காமல் அது ஒரு கரெக்டாக ஒரு செயல் வடிவமாக நீங்கள் அதை பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா அது வந்து நம்ம யாரோ எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆனால் அந்த தியானம் வந்து ஒருங்கிணைத்துச்சு. அப்போ வந்து யாரையும் துன்புறுத்திடாமல், அப்போ எல்லாமே ஒரு 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 மாணவர்கள் தான் அதை செஞ்சாங்க. அப்போ நம்ம ராமேஸ்வரமாக இருக்கட்டும், நம்ம பல ஊர்களில் பண்ண வகுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு குரு வந்து அவரே வந்து இன்னும் ஒரு ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர். அப்போ எத்தனை மாணவர்களோட பேர் உழைப்பில், பேர் செயலில் அவருடைய அந்த கலையை வெளியில் கொடுக்கறதுக்கு, அவரை நம்பி வர்ற மாணவர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கு எத்தனை மாணவர்கள். ஆனால் ஒரு பெரிய குருமார்கள் செய்ய முடியாத செயலை வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் சக்தி தான். மனம் படைத்த மக்களை மாணவர்களாக மாற்றி அந்த மாணவர்கள் சக்தியை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு 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 அற்புதமான வேலையை பார்த்துருக்குறோம். நான் சொல்கிறேனே, எனக்கு இந்த இவ்வளோ பெரிய தியானத்தில் ஒரு நாள் கூட என்னுடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவே வராது. ஏன்னா என் தியானம் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருந்துச்சு. அது என்னான்னு தெரில, இன்றைக்கி வந்து நானே கொஞ்சம் கலங்குற மாதிரி ஒரு எமோஷன் வந்து, அதுவும் அந்த பஞ்சமி திதியில் இவ்வளோ பெரிய தியானம் எல்லாம் இருந்தும் ஒரு விஷயம். பிரபஞ்சம் நம்மளை வந்து வேலை முடிஞ்சிச்சு, இங்கேருந்து நீ கிளம்பி இன்னொரு இடத்துக்கு பயணிக்கணும், கிளம்பி போ அப்படிங்கிறது தான் செயல். நான் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த இடம் வந்து ஒரு பொக்கிஷமான இடம். இந்த இடத்துக்குள்ளே அப்படியே ரியலிஸ்டிக்காக நம்மளை அப்படியே நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்த விட்டுறாமல் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் இதுக்குள்ளேருந்து செய்கிற விஷயம். ஏன்னா இதுக்குள்ளே அவ்வளோ அப்படியே அந்த உணர்வற்றவருடைய, அந்த உணர்வற்றுன்னா என்ன, அது ஒரு அனுபவம். அது உணர்வற்றவர் நான் ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. மனம், இந்த உடல், இந்த உணர்வற்றவர் அப்படிங்கிறது, உணர்வற்றவர்ங்கிறது விடுபடுதல்னு பேர். அந்த விடுதலை தான் நமக்கு வந்து கிடைக்காம திண்டாடுறோம். எல்லாருமே விடுதலை ஆக மாட்டோம். அப்போ என்னன்னா, நம்ம வந்து இப்போ உங்களோட நான் எப்படி கான்வர்சேஷன் பண்ணுறேன், உங்களோட ட்ராவல் பண்ணுறேன், உங்களோட சாப்பிட்றேன், உங்களோட நடக்கிறேன், உங்களோட வாழ்கிறேன். ஆனால் விடுதலையாகி நிற்கிறேன். அந்த உணர்வற்றுதுங்கிறது என்னன்னா, இங்கே இருக்கிற பொருளோடு இருந்துக்கிட்டு நம்ம விடுதலை ஆகிடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து அதை உருவாக்கிக்கணும். இந்த இடத்துக்குள்ளே ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை பார்த்துக்கணும். இப்போ ஒரு பெரிய நான் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். ஏகப்பட்டதை ஆராய்ச்சி பண்ணி இந்த எழுதும்போது ரொம்ப கரெக்டாக ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணி நல்ல டாப்பிக்கை எழுதி அதில் நீங்கள் வந்து மக்களுக்கும் அதை ஒரு வர மாணவர்களுக்கும் கடத்த போகிறதுக்கும் நீங்களும் அதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை கொடுத்ததே. அது அதனால் நமக்கு ஒரு 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 காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றத்துக்காக தான் இப்படி ஒரு வேலை வந்து நடந்துச்சு. நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து பணி செஞ்சது போனது அப்படிங்கிறத தாண்டி அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த காலத்தில் நம்ம இப்படி ஒரு வேலையை செய்யணும், ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இது ஒரு அனுபவமாக, ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான அனுபவம் கடந்து வந்தது. அப்போ நீங்கள் கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அது ரொம்ப சரியாக பார்த்துக்கோங்க. எனக்கு சொல்லணும்னா, இந்த ரமணா திரைப்படத்தில் ஒரே ஒரு காட்சி வரும். கடைசியாக விஜயகாந்த் வந்து அந்த தூக்குக்கு போகிறதுக்கு ஒரு காட்சி வரும். அப்போ வந்து அவர் கடைசியாக வந்து அந்த ஒரு 5-6 குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துருப்பார். அந்த ஃபாரினர் குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களும் தத்தெடுத்து வளர்த்துருப்பார். அப்போ அந்த உள்ளே போகும்போது அவர் போய் கடைசியாக அந்த குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும் பார்ப்பார். பார்த்துட்டு வரும்போது அது கூட ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பொண்ணு வந்து கதாநாயகி மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அவர் சொல்லுவார், நாளைக்கு அவருக்கு தூக்கு. இன்றைக்கி வந்து அவர் சொல்லுவார்,
அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, என்னையே கதின்னு வாழ்ந்துருச்சுங்க, இதுங்கெல்லாம் அடிச்சிடாத, அது வந்து ஒரு சரியாக இருக்காது, அதனால் பார்த்துக்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு போவார். நீ சொன்னால் கேட்டுக்குவாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டாக நீங்களாம் யாரையும் வந்து ஒரு ஈகோவாக பேசிக்காமல் அது ஒரு கரெக்டாக ஒரு செயல் வடிவமாக நீங்கள் அதை பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா அது வந்து நம்ம யாரோ எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஆனால் அந்த தியானம் வந்து ஒருங்கிணைத்துச்சு. அப்போ வந்து யாரையும் துன்புறுத்திடாமல், யாரும் வந்து அதை வந்து ரொம்ப உதாசனப்படுத்திடாமல், தயவு செய்து இருக்கிற எல்லா மாணவர்களையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்போ வந்து இங்கே இந்த யார் வந்து இந்த இடத்துக்குள்ளே ஒரு பொறுப்பாக இருக்கிறீங்களோ அவங்க யாரோ ஒருத்தர் ஒரு 2 பேர் ஒரு மாணவர்கள் வர்றாங்கன்னா அவங்கள எந்த சூழல்லையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. என் வாழ்நாளில் இவ்வளோ காலங்கள் நான் தியானம் பண்ணியிருக்கிறேன். இத்தனை காலத்தில் எவ்வளோ பெரிய சூழல்லையும் என்னுடைய தந்தையோட மறைவி கூட என்கிட்டேருந்து ஒரு கண்ணீர் துளி வந்ததே கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி எனக்குள்ள ஒரு எமோஷன் வந்து என்னக்கிட்டேருந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. காலையிலையும் சரி இப்பயும் சரி என்னால் அதை ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை. அது என்ன ரீசன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியலை. இல்லைன்னா அப்படி ஒரு உண்மையான அந்த பிரிவு உபதேசத்தை நான் வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த தாய் மறைவு போகிறா, தந்தை மறைவு போகிறா, ஒருத்தவங்க ஓடி வந்து பார்க்க வருவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளை பார்க்க வந்த விதமோ இல்லை செயலோ அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய குருமார்கள் இருந்திருக்காங்க, நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதில் வேலை செய்கிறதுல பெரிய இல்லை. ஆனால் எனக்கு இதில் என்ன ஒரு பெரிய பிடிச்ச விஷயம்னா, நம்மக்கிட்ட இருந்த மாணவர்கள் வந்து எல்லோரும் பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் கிடையாது. ஒரு 400, 450, 500 வகுப்புகள் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தியிருக்கோம். திருவண்ணாமலையில் வந்து இந்த 4-5 மாதத்துக்குள்ளே இரவு பகலாக ஏகப்பட்ட நம்ம வந்து விவாதங்களை கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறோம். வாழ்க்கையில் மறக்க முடியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு சொல்கிறாருன்னு எந்த மனம் இருக்கிற மனிதன் வந்து பணம் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இங்கே பழக்கம் இருக்குது. மனம் உள்ளவன் பணம் கொடுக்க மாட்டான். அப்போ ஒரு குருவோடைய வாக்குக்காக எத்தனையோ வகுப்புகளில் அந்த இடத்த புக் பண்ண விதம், சாப்பாடு கொடுத்த விதம், அந்த இடத்த பார்த்துக்கிட்ட அந்த இடத்த வந்து புக் பண்ண விதம், அப்போ எல்லாமே ஒரு மாணவர்கள் தான் அதை செஞ்சாங்க. அப்போ நம்ம ராமேஸ்வரமாக இருக்கட்டும், நம்ம பல ஊர்களில் பண்ண வகுப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு குரு வந்து அவரே வந்து ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர். அப்போ எத்தனை மாணவர்களோட பேர் உழைப்பில், பேர் செயலில் அவருடைய அந்த கலையை வெளியில் கொடுக்கறதுக்கு, அவரை நம்பி வர்ற மாணவர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, தங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கு எத்தனை மாணவர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, லண்டன் எல்லாம் இந்த இலங்கை தமிழராக குடிபெயர்ந்து இருக்கிறவங்க, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன் எல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லா நாட்டிலிருந்தும் அவ்வளோ பெரிய பணி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்களில் நம்ம ரொம்ப பிரபலமான குரு கிடையாது. நீங்கள் பார்த்த எவ்வளோ குருக்கள் வந்து பிரபலமாக குரு இருந்ததுக்கப்புறம் தான் காசு பணம்லாம் ரொட்டேஷன் பண்ண முடியும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண குருவால் இயல்பாக ஒரு சின்ன ஒரு குழுவை வச்சுட்டு இருக்கிறவளால் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெரிய குருமார்கள் செய்ய முடியாத செயலை வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் சக்தி தான். மனம் படைத்த மக்களை மாணவர்களாக மாற்றி அந்த மாணவர்கள் சக்தியை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வேலையை பார்த்துருக்குறோம். அது ஒரு சாதாரண வேலை இல்லை. இந்த காலகட்டத்தில் காசு வாங்காமல் தியானம் சொல்லித்தர்றது, காசு வாங்காமல் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அவங்களோட பயணிக்கிறது, ஒரு பிரமாதமான ஒரு ஜேர்னிக்கு முக்கியமான அடித்தளம் என்னன்னா, இந்த அளவுக்கு நம்ம அந்த அடித்தளத்துக்கு வந்ததுக்கு காரணம் மாணவர்கள். நம்மக்கிட்ட இருக்கிற 1-2 மாணவர்கள் தான் கொஞ்சம் எனக்கு எப்பயாவது ஒரு இடத்துல நெருக்கடியோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களே வந்து, எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு மாணவர்களை நான் லைஃப்பில் வந்து பார்க்க முடியாது. அது என்னால் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள். என்னன்னா, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அங்கே அன்னதான கூடம், அந்த புது கூடம் உருவாகி இருக்கிறது, இந்த தியான கூடம் உருவாகி இருக்கிறது. என்னுடைய சிறு வயதுலேருந்து நான் வாழ்ந்து ஒரு சின்ன ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு இடத்துல தியானம் கற்றுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கும்போது, ஒரு குடும்பத்துக்காகனா அங்கே ஒரு வீடு, இந்த 3 இடமும் நினச்சி பாருங்க, ஒரு மாணவர்கள் யாருன்னே தெரியாத ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு அவங்க வந்து
இரவு பகலாக உழைத்து அவங்களுடைய உழைப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு செயலோ இல்லாமல் அந்த குருவோடைய சொல்லுக்காகன்னு இந்த இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்குறாங்க. அப்போ இது ஒரு ஒரு சாதாரண ஒரு வடிவம் கிடையாது. எந்த ஆசிரமத்துக்குள்ளேயும் நிகழலாம். அது யாரோ ஒருத்தர் டொனேஷன் கொடுத்தோ யாரோ ஒரு பணக்காரனோ ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள அது நிகழலாம். ஆனால் இது அப்படி இல்லைங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணும். அப்படிங்கிறது வாழ்க்கையில் நான் சொல்கிறேனே, எனக்கு இந்த இவ்வளோ பெரிய தியானத்தில் ஒரு நாள் கூட என்னுடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவே வராது. ஏன்னா என் தியானம் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருந்துச்சு. அது என்னான்னு தெரில, இன்றைக்கி இது நானே கொஞ்சம் கலங்குற மாதிரி ஒரு எமோஷன் அது அந்த பஞ்சமி திதியில் இவ்வளோ பெரிய தியானம் எல்லாம் இருந்தும் ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 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 வேறு மாதிரியான ஒரு ஜேர்னி இது. மற்றவங்களுக்கு இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுகள். ஏன்னா இதெல்லாம் சாத்தியப்படுத்துறது ரொம்ப கடினங்க. இங்கே பெரிய பெரிய குருமார்கள் இருந்திருக்கிறாங்க, பெரிய ஞானிகள் இருந்திருக்காங்க. அவங்களாலே சாத்தியப்படுத்த முடியலைங்க சில விஷயத்த. ஏன்னா நீங்கள் ஒருவேளை அன்னதானம் கொடுக்கறது நாளைக்கு என்ன அடுத்த நாள் என்னங்கிறத தாண்டி அது இயல்பாக அது நடக்கணும், அது இயல்பாக கொடுக்கப்படுறது அப்படின்னு இருக்குல்ல. அப்போ ஒரு மாணவர்களும் அவங்க பண்ணுற விதங்கள், அவங்க கொடுக்குற விதம், அவங்க நடந்துக்கிட்ட விதம், அவங்க பார்த்த விதம், அவங்க அது ஒரு இயல்பாக நடந்த விதம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்போ இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் நீல நிற ஜோதி குருங்கிறது இவ்வளோ பெரிய நான் வேலை செஞ்சேன்னா, இந்த வேலைக்குள்ளே இவ்வளோ பெரிய அலைவரிசைகள் இருந்தாலும் இந்த வேலைக்குள்ளே ஒவ்வொரு மாணவனுடைய உழைப்பும் இருக்கு. இதுக்குள்ளே அவங்களோட அப்படியே இது என்னன்னா, ஒரு மனிதனாக இரத்த வேர்வை சிந்தி அந்த உழைப்புலேருந்து ஒரு குருவை அப்படி ஒரு பிரகாசமாக வெளியில் அப்படி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை பண்ணியிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் மற்ற ஆசிரமங்கள் எல்லாம் வேற, நம்மளுடைய விஷயங்கள் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் எந்த ஆசிரமமாக இருந்தாலும் இப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை தாங்கி இப்படி ஒரு வரலாறை தாங்கினதே கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த குருவும் பிரபலம் அடையாமல் யூடியூப்லேயோ மக்கள்கிட்டையோ பிரபலம் அடையாத இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழலை பண்ணவே முடியாதுங்க. எவனாலையும் பண்ண முடியாது. ஒரு 20,000 25,000 ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒரு சாதாரண சொற்பமான ஒரு எண்ணிக்கை அடிப்படை. இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய சாதனையெல்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நகர்ந்து கூட போக முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல். இப்போ பிற மனிதர்களுடைய இதை வச்சு தக்க வச்சு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த பிரபஞ்சம் அந்த பேர் அலைவரிசை நம்மளை அதை ஒரு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கும்போதும், நாம் அதை கரெக்டாக அந்த மாணவர்கள்ட்ட கொடுக்கும்போதும் அது ஒரு அலைவரிசையாக வேலை செஞ்சாங்க. இப்போ என்கிட்ட இருந்த மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே, உங்கள்கிட்ட மனம் இருந்துச்சு, ஆனால் நான் உங்களை எப்படி பார்த்தேன்னா ஒரு அலைவரிசையாக தான் பார்த்தேன். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு வடிவத்தை நம்ம இந்த குறுகிய காலகட்டத்தில் இப்படி இந்த 2 வருஷத்தில் இந்த ஜேர்னியில் நம்ம உருவாக்கியிருக்கோம். அப்போ நீங்கள் இது ஒரு பொக்கிஷம். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு புது காலம், நம்ம நிறைய வேலை செய்ய போகிறோம், பிரம்மாண்டமான வேலை செய்ய போகிறோம், ஆனால் சந்திச்சிக்காமல் வேலை செய்ய போகிறோம். ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியே பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் தெரியும் ரகசியம். மீண்டும் நம்ம சந்திப்போமா சந்திக்க மாட்டோமாங்கிறத பிரபஞ்சத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். ஆனால் அந்த இடைவெளிக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளே என்னன்னா ஒரு நல்ல இந்த வடிவத்தை வாழ்க்கையில் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் இதை நல்ல குரோத் ஆக்குங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. திருவண்ணாமலையில் இருக்கிற நம்ம இங்கே லோக்கலில் இருக்கிற எல்லாரும் சரி, நம்ம இதில் பார்க்குறவங்க சரி, இந்த இடத்தோடைய புனிதத்தையும் இங்கே இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா லைஃப்குள்ளே இப்படி ஒரு ஜேர்னி கிடைக்கவே கிடைக்காது. அப்போ எனக்குள்ளேருந்து உங்களை பார்க்குற அந்த தருணங்கள், அந்த ஒரு விஷயமும் அது ஒரு அற்புதமானது. இப்போ இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் நம்மளை வேலை முடிஞ்சிச்சு, இங்கேருந்து நீ கிளம்பி இன்னொரு இடத்துக்கு பயணிக்கணும், கிளம்பி போ அப்படிங்கிறது தான் செயல். நான் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? மற்றவங்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்கும்ல, அதெல்லாம் என்கிட்ட இல்லை. இவங்கள்ட்டேருந்து நீ விடுபடு, இதுதான் இதுக்கான தருணம். இதுக்கான தருணம் வந்திருக்கு, அந்த தருணத்தை பயன்படுத்து, அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி தான் ஒரு இறப்பு மாதிரி தான். அவர் ஒரு உடல்லேருந்து பிரிஞ்சோன்னா அந்த உடலை நீங்கள் எப்படி கொளுத்த போகிறீங்க, எப்படி புதைக்க போகிறீங்கன்னு தெரியாது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. இப்போ நம்ம
பெரிய ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு நான் அங்கே போகிறேங்க இங்கே போகிறேங்க அப்படின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை. என்கிட்ட கொடுக்கப்பட்டது நேற்று இரவு போதும், எல்லாத்தையும் முடி. ஒரு பறவைக்கு இரை போடணும். அங்க இரை போட்டவர் இல்லாமல் போகணும். அந்த பறவை இந்த இரை யார் போட்டது என்று அது தேடணும். ஒரு நாள் அவர் எங்கேயும் இல்லை, அந்த இரையில்தான் இருக்கிறார் என்று அந்த பறவை உணரும். சில பறவை உணரும், சில பறவைக்கு காலதாமதம் ஆகும். அதே மாதிரிதான் நம் மாணவர்கள். இது இடைவெளி அல்ல, உணர்வதற்கான தருணம். எனக்கே தெரியாமல் நான் ஒரு இடம் பெயர்கிறேன். அங்கு நானே இல்லை, எந்த திட்டமும் எந்த நோக்கமும் இல்லை. ஒன்று மட்டும் புரிகிறது, நான் பறந்து வெகு தூரம் செல்லப்போகிறேன் என்பது மட்டும். படிக்கவோ எழுதவோ தெரியாதவன், வாத்தியாராக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறேன். எல்லா மொழிக்கும் எனது சொந்த தேசம் என்று எதுவுமில்லை. இது ஒரு இறக்கையே இல்லாத பறவையாக இருப்பதனால் ஓய்வின்றி விடுப்பின்றி பணி செய்யும். இதை நான் கதிர்காமத்தில் உணர்ந்தேன். இந்தியாவும் இனிவரும் காலகட்டத்தில் எனக்கு ஒரு வெளிநாடுதான்.